பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம வேதத்தின் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதம் 147:19. யாக்கோப்புக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆமென், யாக்கோப்புக்கு தம்முடைய வசனங்களையும், ஆமென். ஏன்னா ஆண்டவருடைய வசனம் ஜீவனும் வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஆமென். அநேக நேரங்களில், ஆமென், ஸ்தோத்திரம், பரிசுத்தவான்களுக்கும் சரி தேவ பிள்ளைகளுக்கும் சரி ஆண்டுடைய வார்த்தை பயப்படாதே பயப்படாதே அப்படின்னு தான் நிறைய நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏன்னா அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்குது. நம்ம கூட நிறைய வேளையில் சோர்ந்து போய் கிடப்போம், பலவீனப்பட்டு கிடப்போம், ஏதோ ஒரு குழப்பத்தில் மத்தியில், கண்ணீரின் மத்தியில், பாடுகள் மத்தியில் போயிட்டுருக்கும்போது ஆண்டோடைய வார்த்தை வசனங்கள் நமக்கு நேராக வரும் பொழுது அது நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. ஆமென். அது நமக்கு வல்லமையை கொடுக்கிறது, அது நமக்கு பலனை கொடுக்கிறது. அநேக நேரங்களில் இந்த வார்த்தை நம்ம ஏதோ ஒரு ஸ்தோத்திரம் ரோட்டில் போகும்போதோ, ஆமென், பைக்கில் போகும்போதோ, அது காருக்கு பின்னாடியோ இல்லை ஆட்டோவுக்கு பின்னாடி எழுதியிருக்கும் பொழுது அந்த வசனம் நம்மளை என்ன செய்யும்? நம்மளை தேற்றும். அல்லேலூயா. ரெண்டாவது, கர்த்தருடைய வாசனம் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவன் ஆண்டுடைய பிரமாணம் என்ன சொல்லுது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறு போல பிறரிடத்தில் அன்பு கூறு அப்படின்னு ஆண்டுடைய பிரமாணம் சொல்லுது. அடுத்து ஆண்டுடைய நியாயங்கள் என்ன சொல்லுது? நீ பரிசுத்தமாக இருக்கணும், நீ பிறருடைய பொருளை இச்சிக்கக்கூடாது, பிறருடைய மனைவியை இச்சிக்கக்கூடாது, ஆமென், பிறருக்கு தீமை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பிற சத்துருக்களை சிநேகங்கள் சொல்லி ஆண்டவருடைய நியாயங்கள் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். இப்படிப்பட்ட ஒரு தெய்வம், அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.